ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அதாவது அறநூல்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்சு மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி படித்து இருப்பீங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் இந்த எல்லாத்தையும் அறநூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப்ல ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப் தான் ஷோ பண்ணுறோம். இப்போது அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அறநூல்கள் மட்டும் இல்லை, இந்த யூனிட் அழகு 7 இருக்குது பார்த்தீங்கன்னா, இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் வைஸ், நியூ புக் வைஸ், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி மெட்டீரியல், கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ பண்ணுறோம், வெயிட் பண்ணி பாருங்கள். அது இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இப்போது ஓல்டு புக்கு, நியூ புக்கில் எங்கெங்கெல்லாம் நாலடியார் இருக்குது, அதாவது அறநூல்கள் எல்லாமே கவர் ஆகுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாலடியார் பார்த்தீங்கன்னா இருக்கா, இப்போ நாய்க்கால் சிறுவர் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கிற நாலடியார். இதுவே இந்த நாலடியார் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருக்கிற நாலடியார். நாலடியார் எங்கெங்கெல்லாம் புக்கில் இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோம். இது கல்வி அழகு அழகு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நாலடியார் கீழ் தான் வரும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்தது நாலடியார் எங்கே சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் பார்த்தா நான்மணி கடிகை இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் கீழே வர எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகு 7 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கவர் ஆகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஷோ இருக்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இந்த பிடிஎஃப் பை பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 55 ரூபா மட்டும்தான். ஜஸ்ட் 50 ஃபீஸ் மட்டும்தான் இந்த பிடிஎஃப். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ரூபா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜென்ரல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிடிஎஃப். இப்போது இது வந்து அறநூல்கான பிடிஎஃப். இது போல் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் சப் டாப்பிக்கும் பிடிஎஃப் இருக்குது. சரி, நாலடியார் பற்றி இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிமிதிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் பை பண்ணி படிச்சுங்க. இப்போ நாலடியார் பார்த்தீங்கன்னா அது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். தொகுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா பதுமானர். எத்தனை பாடல்கள்? 400. நாலடியாரில் இருக்குது 400 பாடல்கள். பொருள் பார்த்தீங்கன்னா அறம். பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது பார்த்தீங்கன்னா நாலடியார். அதுபோல் பார்த்தீங்கன்னா பெயர் காரணம் எதுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நாலடியாருக்கு. 4 அடிகள் ஆன 400 பாடல்கள் கொண்டதால் 4 அடி 400 என்றும் நாலடியார் என்றும் அழைக்கப்படுகிறது. எந்த நூல் பார்த்தீங்கன்னா நம்ம நாலடியார், அதாவது அறநூல்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு பெயர்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேளாண் விதம் என்ன அழைக்கப்படும் நூல் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டியாச்சும் கேட்டிருப்பாங்க. அது வேளாண் விதம் என்ன அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லிட்டு. அதான் பார்த்தீங்கன்னா நாலடியார். வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடி, அவர் 4 அடி 400, வேளாண் விதம், திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா 4 வேறு பெயர்கள் தான் இருக்குது இதுக்கு. அப்புறம் நூல் பகுப்பு. இந்நூல் 3 பிரிவுகள் உடையது. அறம்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவு இருக்குது. என்னென்ன பார்த்தா 13 அதிகாரம் இருக்கும். அடுத்த பாலில் பொருள்பாலில் 24 அதிகாரம், இன்பத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரமானது இருக்கும். நூலின் சிறப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. முப்பெரும் அறநூல்கள் இது சிறப்பு எது? திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. முப்பெரும் அறநூல்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இன்னா 40, இனிமே 40, ஏலாதி, சிறுபஞ்சு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜி போப் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்துள்ளார். கண்டிப்பாக கேட்பாங்க. ஜி போப்பும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கார். நாலடியார் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்குது. இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாலடியார் நூலை ஜி போப் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தாரா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நூலின் பெருமையான அடிகள் தான். ஆளும் வேலும் பல்லு குருதி சொல்லிட்டு இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்திருக்கு. 4 வேலும் சொல்லு குருதி, இது 2 எது குருதி கேட்பாங்க. ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 2 சொல்லு குருதி சொல்லுவாங்க. பழகு தமிழ் சொல்லுரிமை 4 2 அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 4 அடியாரும் திருக்குறளையும் குறிக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா பொதுவான குறிப்புகள். 17 கீழ்கணக்குகள் உள்ள ஒரே தொகை நூல் எது? அது ரொம்ப முக்கியமான லைனு. 17 கீழ்கணக்கு நூல்கள் உள்ள ஒரே தொகை நூல் எது பார்த்தீங்கன்னா நம்ம நாலடியார் மட்டும்தான். நாலடியார் முதல் 7 பார்த்தீங்கன்னா துறவரியல். இதான் பார்த்தீங்கன்னா நாலடியாரில் முதல் 7. அப்புறம் நூலை தொகுத்தவர் தெரியவனுக்கு பதுமானர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நூலை முப்பால் பகுத்தவர் தருமர். இந்த 3 பாலுக்கு பார்த்தா அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு அந்த 3 பாலையும் யார் பகுத்தவர்னு கேட்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தருமர். அப்புறம் நூலுக்கு உரை கண்டவர் பார்த்தீங்கன்னா அது 2 பேர் தான், தருமர், பதுமானர். இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை தெரிஞ்ச வரைக்கும். நாலடியார் உரைகள் உள்ளிட்ட நாலடியார் எல்லாமே அப்படி சொல்லிட்டு இது முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இதுவும் கேட்பாங்க. முத்திரையாரை பற்றி கூறுகின்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. முத்திரையார் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். அப்புறம் கல்வி கலையில் கற்போர் நான் சில மெல்ல நினைக்கின்ற பிணிப்பல
அந்த லைன் கொடுத்துட்டு இந்த நூல் வருகின்ற இந்த நூல் அதாவது இந்த அடி வரும் நூல் எதுவும் கேட்பாங்க. அப்புறம் ஆராய்ந்து அமையுடையவர் கற்பவே நீரொழி பாலுன் குறுகின் தெரிந்து அந்த லைன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கல்வி அழகே அழகு இது பார்த்தீங்கன்னா புது புக்கே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாலடியார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் இல்லை ஸ்க்ரீனில் ஷோ பண்ண நம்பருக்கும் மெசேஜ் பண்ணி பை பண்ணிங்க. ஜஸ்ட் 55 ரூபா மட்டும்தான். நிறைய பிடிஎஃப் வந்து அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் முக்கியமாக அடுத்த வீடியோவில் பார்த்தா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம். நம்மகிட்ட வேணும்னு நினச்சின்னா பை பண்ணி படிங்க. தேங்க்யூ.